அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நான் மெயினாக உங்களுக்கு கொண்டு வந்த சப்ஜெக்ட் எந்தண்டா 92 பெட்ச், அதாவது 1992 ஓஎல் எடுத்த அவங்களோட பெட்ச், அவங்களோட ஓஎல் எடுத்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு அதாவது மறுமைக்கு தேவையான விஷயம்ன்ற, அதாவது நிரந்தர வருமானம், நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு செயலை செஞ்சுக்கிறாங்க. உண்மையில் இது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா, இவங்கள மாதிரி இன்னும் நிறைய அவுட் ஆகின நண்பர்கள் இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இது அமையுன்றதுனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது தேடி பார்த்ததில் ஒரு சாதாரணமாக கஷ்ட நிலையில் உள்ள ஒரு 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 பெண் கஷ்ட நிலையில், அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் ஆக பின்தங்கிய நிலையை தேடி கண்டுபிடிச்சி அவங்க செஞ்சுட்டு இருந்திக்கிற தொழில் இதுக்கு முந்தி இந்த அதாவது சொந்தக்காரங்க யாராவது ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட அவங்களோட மெஷினை எடுத்து ஓர்டருக்கு ஆடைகளை உடுப்புகளை கொண்டு வந்து அதை தைச்சி அவங்க அந்த 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 ஆளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அதாவது அது அந்த ஓர்டர் எடுத்த இடத்துக்கு அவங்க கொடுக்குறது தானே இவங்களோட வேலை. இனி அவங்க கேட்டுக்கொண்டாங்க, இந்த 92 பெட்ச் எடுத்துகிற இப்படித்தான் இந்த நான் வேலை செய்கிறேன்னு மிக கஷ்டமான நிலைமையில ஈக்கிறோம். இனி எங்களுக்கு நான் இப்படி இந்த மாதிரி தான் மெஷின் எங்களோட சொந்தக்காராலோ யாரோ ஒன்று வச்சுங்களே அவங்கள்ட்ட இருந்து எடுத்து நாம் திருப்பி தந்துடுறோம்ன்ற ஒரு பொருந்துதல்ற இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இனி அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான ஒரு மெஷினை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு முடிவோட அந்த 92 பெட்ஜில் உள்ள சகலரும் ஒரு முடிவோட இந்திக்கிறாங்க. அவக்கு இந்த மெஷின் ஒன்று வாங்கி கொடுக்கணும். நீ இதை வச்சு எல்லாரும் மீட்டிங்கில் கலந்துரையாடி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெஷின், அதாவது ஜுக்கி மெஷின் என்று சொல்லுவோம், அந்த ஜுக்கி மெஷின் ஒன்று வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இது நிரந்தர வருமானம் வரக்கூடியது, மறுமையில் நிரந்தர எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியது. இந்த மாதிரி காரியங்கள ஈடுபடணுன்றதுக்காகத்தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னும் நண்பர்கள் ஈக்கிறாங்க. இனி அவங்களும் 92 பெட் மாதிரி நல்ல வறுமை கோட்டின் கீழ் உள்ள ஆட்கள் யார் என்று கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி சில உதவிகளை செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதை பாருங்க. உங்களுக்கு கொண்டு செல்ல மறந்துட்டு, இது மேலுள்ள இதன் தலைவர், அதாவது தலைவர் நௌஷாட் அவரோட தலைமையில் மிகவும் திறம்பட செயல்பட்டுகிறாங்க. யார் இந்த எங்களோட இவர் 92 பெட் தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த 3 பேரும் செயல்பட்டு நான் இப்போ காட்டின மெஷினை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இனி உண்மைக்கும் இது ஒரு நிரந்தர வருமானம் நன்மைகள் வரக்கூடிய ஒரு விஷயம். இதை மாதிரி மென்மேலும் இன்னும் ஆட்களை
ஆட்களுக்கு வழங்கி அவங்களோட சந்தோஷத்தை அடைகிறது தான் எங்களுடைய நோக்கம்ன்ற அடிப்படையில் தலைவர் நௌஷாத் என்கிட்ட சொன்னார். இனி அதை நான் உங்கள்கிட்ட எத்தி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.